Taste the Daily. சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட எஸ்ஆர்பி காலனி பகுதியில் அதிமுக சார்பில் திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான TG வெங்கடேஷ் பாபு கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவல நிலையை வீதி வீதியாக சென்று பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய எல்லையில் போர் புரியும் ராணுவ வீரர்களுக்காக அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த தொழுகையில் கழக MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் உள்ளிட்டோர் இந்திய ராணுவ வீரர்கள் விழிப்புடன் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டி சிறப்பு தொழுகையுடன் துவா செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் 500 பேருக்கு உணவளித்தும் இஸ்லாமியர்கள் 400 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கோழிப்புலியூர் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு ஆகியோர் கலந்து கொண்டு பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.